தாயார் அமிர்தம் கடந்த 1 மாதமாக மலேரியா ஜுரத்திலே மிகவும் நலிந்து படுத்த படுக்கையாக கிடந்தாள். மோகனாவின் காலேஜ் படிப்பு முடிய இன்னும் 1 வருஷம் இருந்தது. இவ்வளவு தரித்திர நிலையில் குடும்பம் சிரமப்பட்டு கொண்டிருந்தும் மாமா நமச்சிவாயம் சிறிதும் சிரத்தையின்றி, வீட்டை பற்றி கவலையின்றி, பழைய காலத்தைப் போன்று வெளியில் திரிந்து கொண்டிருந்தார். வயது 60க்கு மேலாகியும் அவரது குணத்திலே ஒரு சிறு அபிவிருத்தியும் ஏற்படவே இல்லை. நினைத்த பொழுது வீட்டுக்கு வருகிறது. அவர்கள் அனைவருக்கும் தான் ஒருவனே ஆண் துணை என்ற நினைப்பில் மிக்க கர்வத்துடன் தங்கையையும் அவளது 2 பெண்களையும் அதட்டி ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டு திடீரென்று கோபித்து கொண்டு அவர்களை திரஸ்கரித்துவிட்டு வெளியூர்களுக்கு சென்று விடுவது என்று பழைய நாட்களில் கையாண்ட அதே முறையை அன்று வரை கையாண்டு வந்தார். நமச்சிவாயத்தினால் அமிர்தத்தின் குடும்பத்தில் வீண் மனக்கஷ்டமும் பொருள் நஷ்டமும் ஏற்பட்டனவை ஒழிய ஒரு சிறு பிரயோஜனமும் இல்லாதிருந்தது. தன் குடும்பத்தின் தரித்திர நிலையை எண்ணி எண்ணி விஜயாவின் நெஞ்சு துக்கம் தாளாது குமுறியது. இந்த மாத முடிவிலிருந்து என் வேலை போய்விட்டதம்மா என்ற விஷயத்தை அமிர்தத்திடம் கூறினால் அவள் முகம் ஏமாற்றத்தினால் எவ்வாறு மாறுதல் அடையும் என்பதை அவளால் சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை. மோகனாவின் படிப்பிற்கும் குடும்பத்தின் அன்றாட நிர்வாகத்திற்கும் அமிர்தம் தன் மூத்த பெண் விஜயாவின் சம்பாத்தியத்தை ஒரு மலை போல் நம்பிக்கொண்டிருந்தாள். அவளது நம்பிக்கை அன்று எவ்வாறு உடைந்து சிதறிவிடப் போகிறது என்பதை கற்பனை செய்த உள்ளம் குமுறிய விஜயாவிற்கு பேச முடியாத துயரம் தொண்டையை அடைத்து கொண்டது. குடும்பத்தின் தரித்திரம், மோகனாவின் படிப்பு இவைகளை சமாளிக்க அந்த வேலை அவளுக்கு பெரும் உதவியாக இருந்தது வாஸ்தவம். என்றாலும் அதையெல்லாம் விட அந்த வேலை விஜயாவின் மனதை மிகவும் ரசிக்கச் செய்ததற்கு ஒரு முக்கிய காரணமும் இருந்தது. மருந்துகள் விற்கும் பகுதியில் முக்கிய ரசாயன நிபுணனாக வேலை பார்த்து வந்த மனோகர் பால் அவள் தன் மனதை பறிகொடுத்து விட்டிருந்தாள். வேலைக்கு வந்த புதிதில் மனோகரனை முதலாக அவள் சந்தித்து பேசியது அவளது வாழ்விலே உள்ளத்தினின்று என்றும் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருந்தது என்றே கூற வேண்டும். உங்களை ரசாயன நிபுணர் அழைக்கிறார் என்று ஆபீஸ் பையன் வந்து கூப்பிட்ட பொழுது விஜயா திடுக்கிட்டு போய்விட்டாள். வேலைக்கு வந்த புதிதில் தனது வேலையில் யாரும் குறை கண்டு குற்றம் கூறுவதை அவள் விரும்பவில்லை. உங்கள் பெயர் மிஸ் விஜயா அல்லவா? நீங்கள் வேலைக்கு புதிதாக வந்திருக்கிறீர்கள் என ஊகிக்கிறேன். பாஷாணங்கள் விற்பனை செய்தால் அதற்கு தயாரிக்க வேண்டிய பில்களை சாதாரண மற்றைய மருந்து பில்களுடன் ஒன்றாக சேர்த்து விட்டீர்கள். அது தவறு. இதனால் பிறகு பல கஷ்டங்கள் ஏற்படும். இனி அவ்வாறு செய்யக்கூடாது என்று பேசி கொண்டிருந்த அந்த மனிதனை அவள் பயத்தினால் பார்க்கவும் அஞ்சி தலையை கவிழ்ந்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். மௌனமாக அவள் வீற்றிருப்பதை கண்ணுற்ற அவன், மிஸ் விஜயா, இதற்காக நீங்கள் பெரிதும் அடைய வேண்டாம். இவ்விதமான தவறுகள் மீண்டும் ஏற்படக்கூடாது என்பதை எச்சரிக்கவே அழைத்தேன் என்றான். அவனது குரலில் தொனித்த தனியானதொரு கனிவு அவளை மெல்ல நிமிர்ந்து பார்க்க செய்தது. அவ்வளவுதான். நெற்றி மீது கொஞ்சலாக தவழ்ந்து கொண்டிருந்த சுருண்ட கேசம், கலை பொருந்திய கம்பீரமான அந்த முகம், தூரத்திலே எங்கேயோ ஒரு சிந்தனையிலே வியாபித்து நின்றவை போன்ற அந்த 2 கண்கள், இவைகள் அனைத்தும் அவளை ஒரே கணத்தில் வசீகரித்து கொண்டு விட்டன. இனம் அறியாத ஒரு இன்ப உணர்ச்சியில் அவள் நெஞ்சு படபடவென துடித்தது. முகம் சிவந்து தடுமாற வந்தனம் என பதிலளித்துவிட்டு அவள் விரைவாக தன் ஆசனத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். மறுபடியும் மனோகரன் இருந்த திசை பக்கம் கூட அவள் திரும்பி பாராவிடினும் தன்னை 2 கண்கள் மிக்க பரிவுடன் பார்த்த வண்ணம் இருப்பது போன்ற ஒரு உணர்ச்சி அவளுக்கு அன்று வெகு நேரம் வரை இருந்து கொண்டே இருந்தது. அங்கு வேலை செய்ய தொடங்கிய சில தினங்களில் அவள் மனோகரனை பற்றிய சில விவரங்களையும் மெல்ல அறிந்து கொண்டு விட்டாள். மருந்து விற்பனை பகுதியில் ரசாயன நிபுணனாக வேலை பார்த்து வந்த அவன் மிகவும் கௌரவமான ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவன். பெற்றோருக்கு மிகவும் அருமையான ஏக புத்திரன். வயது 30ற்கு மேலாகியும் மனம் செய்து கொள்ளாது தனி மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். வாழ்க்கையில் எவ்வித பொறுப்பும் இல்லாத உல்லாச பிரம்மச்சாரி என்ற ஹோதாவில் அவன் கம்பெனியில் டைப்பிஸ்டுகளாகவும் குமாஸ்தாக்களாகவும் வேலை பார்த்து வந்த பெண்களுடன் உரிமை பாராட்டி சிரித்து பேசி பழகாது மிகவும் கௌரவமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொண்டான். அவனது கம்பீரமான தோற்றம், மரியாதையான பழக்க வழக்கங்கள், கனிவான பேச்சு இவையாவும் நாலாவட்டத்தில் விஜயாவின் உள்ளத்தில் பெரும் காதலை எழுப்பிவிட்டிருந்தது. மரியாதைக்காக 2 சமயம் தன்னிடம் வார்த்தையாடினான் என்பதை தவிர அவளுக்கு அவனது மன உணர்ச்சிகளை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவளை பொறுத்தவரை மனோகரன் மீது அவளுக்கு ஏற்பட்டிருந்த கட்டுக்கடங்காத இந்த பாசம் ஒருதலை காதலாக தான் இருந்தது. வாழ்க்கையிலே விஜயா எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறாள். சிறு வயதிலேயே தந்தையை இழந்துவிட்ட அவளது குடும்பம் தரித்திரத்தாலும் இல்லா கொடுமையாலும் மிகவும் அல்லல் பட்டு கொண்டிருந்தது.
தங்கை மோகனாவைப் போல் கலாசாலை படிப்பு படிக்க வேண்டும் என்ற ஆசை விஜயாவுக்கும் தீவிரமாக இருந்தது என்றாலும் குடும்பத்தின் ஏழ்மை நிலை காரணமாக அவள் தன் ஆசையை தியாகம் செய்துவிட்டு மேற்படிப்புக்கு செல்லாமல் டைப்பிஸ்ட் வேலையில் அமர நேரிட்டது. வேலை நெருக்கடி காரணமாக ஒரு இடத்திலும் நீடித்து நிலைத்து வேலை செய்ய முடியாது அடிக்கடி வேலையிலிருந்து நீக்கப்பட்டு மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியிருந்தாள். ராபர்ட்சன் கம்பெனியார் அவளுக்கு அளித்த சம்பளம் அவள் செய்த வேலைக்கு மிகவும் குறைவுதான் என்றாலும் அவளுக்கு அது பெரிய விஷயமாகவே தோன்றவில்லை. மனோகர் வேலை செய்யும் இடத்தில் அவனை தினமும் ஒரு முறை தரிசித்து கொண்டு வேலை செய்வது ஒரு பெரும் பாக்கியம் என எண்ணி அவள் மகிழ்ந்து போயிருந்தாள். எவ்வளவோ முறைகள் அவள் தாங்கள் குடியிருந்த சிறு வீட்டின் உள் அறை சுவரின் மாட்டியிருந்த பழைய நிலை கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொள்வாள். மோகனாவைப் போல் சிவப்பான மேனியும் அழகு நிறைந்த பெரும் கண்களும் தனக்கும் இருந்திருந்தால் என எண்ணி ஏங்கி அவள் அடிக்கடி பெருமூச்சு விடுவதுண்டு. பார்த்தவுடனே மயக்கம் கொள்ளும் அளவுக்கு அவள் எழில் படைத்தவளாக இல்லாவிடினும் விஜயாவின் உள்ளம் மிகவும் அழகு படைத்தது. பொறுமை, பொறுப்புணர்ச்சி, தியாக மனப்பான்மை பலவும் கொண்ட ஒரு நல்ல பெண்தான் என்பதை பிறர் கூறவும் அவள் தாய் மோகனாவுடன் ஒப்பிட்டு பேசும்பொழுதும் அவள் அறிந்திருந்தாள். உள்ளம் எவ்வளவு அழகானதாக இருந்தால்தான் என்ன, பார்த்தவுடன் ஆண்களின் கண்ணையும் கருத்தையும் கவர்வது பெண்ணின் முகத்தின் எழில்தானே. உல்லாசமான கற்பனைகள் பல நிறைந்த வாலிப வயதில் பெண்ணின் உள்ளத்து அழகை ஊடுருவி பார்த்து பாசம் கொள்ள ஆண் பிள்ளைக்கு பொறுமை எங்கே இருக்கிறது? தன் மனதை ஒரு நொடியில் கவர்ந்து கொண்டு விட்ட மனோகரனை தன்பால் பாசங்கொள்ள செய்ய போதிய முக வசீகரம் தன்னிடம் இருக்கவில்லை என்பதை உணரும் பொழுதெல்லாம் விஜயா துயரத்தினால் துடித்தாள். மனோகர் தம்மை காதலிக்காவிடினும் போகட்டும், அவன் அருகே தினமும் இருந்து அவனை தரிசித்த வண்ணம் தான் வேலை செய்து விடுவதே ஒரு பாக்கியம், அதுவே போதும் என்று அவள் தன் மனதை அடிக்கடி சமாதானம் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் இன்று அந்த ஒரு ஆனந்தத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதை அறிந்ததும் அவளது துயரம் கட்டுக்கடங்காத நிலைக்கு போய்விட்டது. வருந்தாதீர்கள் மிஸ் விஜயா, உங்களை வேலையிலிருந்து நீக்கி இருப்பதை கேட்டதும் என் மனம் மிகவும் கஷ்டப்பட்டது. நான் வேணுமானால் ஒரு சிறு உதவி செய்யக்கூடும். என் நண்பன் ஒருவன் இங்குள்ள ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்க்கிறான். அவனிடம் தங்களுக்கு ஏதாவது ஒரு உத்தியோகம் தரும்படி சிபாரிசு செய்து பார்க்கிறேன் என்றான் மிகவும் பச்சாதாபத்துடன் மனோகரன். விஜயாவின் முகம் மிகவும் சங்கோச்சத்தினால் சிவந்து போயிற்று. எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தும் அவள் தன் மதிப்பை விட்டுவிடக்கூடாது என்ற பெரும் கொள்கை உடையவளாதலால், விஜயா, இல்லை மிஸ்டர் மனோகர், தாங்கள் எனக்காக வீண் சிரமம் எடுத்துக்கொள்வதை நான் விரும்பவில்லை, அது முறையும் அல்ல என்று கூறிவிட்டு துக்கத்தை அடக்கி கொண்டு மேலே நடந்து வெளியே வந்தாள். ஏழை பெண், பாவம் என்ற அனுதாபத்தில் மிகவும் மனம் இலகி போயிருந்த மனோகரன் அவள் பின்னால் தொடர்ந்து வெளியே வந்தான். இதில் தவறு என்ன இருக்கிறது? உங்களுக்கு உதவி செய்வதில் குற்றம் ஏதும் ஏற்பட போவதாக எனக்கு தோன்றவில்லையே. நாளையே நான் என் நண்பனை கண்டு பேசுகிறேன். பாவம், வேலையே நம்பியிருக்கும் தாங்கள் இனி என்ன செய்வீர்கள்? அதை நினைத்தால் எனக்கு மிக்க பச்சாதாபமாக இருக்கிறது என்றான். மனோகர் தன்னிடம் காட்டியது அன்பு அல்ல, பசியினாலோ நோயினாலோ துடிக்கும் மிருகத்தினிடம் மனிதன் காட்டும் இரக்கம் என்பதை உணர்ந்த விஜயாவின் உள்ளம் வெட்கத்தினால் விரும்பியது. மனோகரிடம் அவள் விரும்பியது அன்பு, இரக்கம் அல்ல. ஆகவே அவள், இல்லை மிஸ்டர் மனோகர், தாங்கள் எனக்கு உதவி செய்ய சிரத்தை காட்டுவது முறையல்ல. தாங்கள் மனமாகாத மனிதர், நானும் அவ்வாறே இருக்கிறேன். இப்படிப்பட்ட நிலையில் என்னை பற்றி தங்கள் நண்பரிடம் சிபாரிசு கூற முயன்றால் அவர் என்னை பற்றி தவறாக எண்ணிக்கொள்ள இடம் இருக்கிறதல்லவா? வேலை கிடைக்காது நான் பட்டினியாக இருக்க நேரிட்டாலும் பரவாயில்லை, என் பெயருக்கு எந்தவிதமான அபாக்கியதையும் ஏற்படக்கூடாது என்று கூறி முடிக்கும் முன் துயரம் தாளாது கண்ணீர் பெருகிவிடவே சட்டென மேலே வேகமாக நடந்து சென்று விட்டாள். சிறிது நேரம் திகைப்புடன் அவள் சென்ற திக்கையே கவனித்து நின்ற மனோகர் பிறகு வீட்டை நோக்கி நடந்தான். ஒரு வார காலம் வெளியூரில் தங்கிவிட்டு அப்பொழுதுதான் தங்கை குடும்பத்து ஞாபகம் வந்த நமச்சிவாயம் திரும்பி ஊருக்கு வந்து கொண்டிருந்தான். பஸ்ஸை விட்டு இறங்கியவன் தலையில் சிறு மூட்டையை தூக்கி வைத்து கொண்டு தள்ளாடி நடந்த வண்ணம் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தான். வயது ஆகியும் அவனது பார்வையின் தீட்சண்யம் குறையவில்லை. சற்று தொலைவில் வரும்பொழுதே அவன் கண்களுக்கு விஜயாவும் அந்த ஆடவனும் தென்பட்டனர். நான் சொன்னால் கேட்கிறாளா? பெண்ணை வேலைக்கு அனுப்பினால் வரும் விபரீதத்தை சொன்னால் அந்த தரித்திரம் பிடித்தவளுக்கு தெரிகிறதா? இப்படியா சங்கதி? இருக்கட்டும் என ஆத்திரத்துடன் தனக்குள் முணுமுணுத்த நமச்சிவாயும் வேகமாக தங்கை வீட்டை நோக்கி நடந்தான். கொல் கொல் என எறும்பிக் கொண்டு அமிர்தம் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்திருந்தாள். பல வருஷங்களுக்கு முன்பு அவளை பார்த்திருந்தவர்கள்
தற்பொழுது அவள்தான் அமிர்தம்மாள் என ஒரு காலம் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். காலம் அவ்வளவு பெரும் மாறுதலை அவளது தோற்றத்தில் விளைவித்திருந்தது. அவளது சுருண்ட கரிய கூந்தல் தும்பப்பூவைப் போல் வெளுத்துப் போய் அவளது வயோதிகத்தை பறைசாற்றி கொண்டிருந்தது. தாழம்பூவை நிகர்த்த அவளது அழகு மேனி போஷணை குறைவினால் வாடி கருத்து மெலிந்து விட்டிருந்தன. சில தினங்களாக அவளை பிடித்திருந்த இருமல் ஜுரம் கொஞ்சம் நஞ்சம் இருந்த திடத்தையும் குறைத்து விடவே அவளது குரல் கூட பழைய கம்பீரத்தை இழந்து காணப்பட்டது. மோகனா, அக்கா இன்னும் ஆஃபீஸ்லேருந்து திரும்பலையா அம்மா? தாகமாக இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயேன் என்று மூச்சு திணற மெல்லிய குரலில் கேட்டாள். இடது கைவிரல் நகத்தை சுவைத்து கொண்டு சுவாரஸ்யமாக புத்தகம் ஒன்றில் முழு மனதுடன் லயித்து போயிருந்த மோகனா தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு விழித்து கொண்டவள் போல் தாயின் பக்கம் சடக்கென திரும்பி பார்த்தாள். அவளது அழகிய கருவிழிகள் இரண்டிலும் அலுப்பு நிறைந்திருந்தது. உன் தொல்லை சகிக்கவில்லை, சிறிது நேரம் சும்மா இருக்க மாட்டியா என்பது போன்று அவளது முகபாவம் கடுமையாக மாறியதை அமிர்தம் கவனிக்கவில்லை. புத்தகத்தை சடக்கென்று மூடி வைத்துவிட்டு பல்லை கடித்துக்கொண்டு எழுந்திருந்தாள் அவள். பரீட்சை சமயம், உன்னை தொந்தரவு செய்யறது சரியில்லைதான். இந்த நேரம் விஜயா வீட்டுக்கு வந்திருந்தா உன்னை கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டேம்மா என பெருமூச்செறிந்து அமிர்தம் மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். அவசரமாக சமையல் அறைக்குள்ளே பிரவேசித்த மோகனா அடுப்பை கிளறி எரிய விட்டு ஆத்திரத்துடன் ஒரு பாத்திரத்தில் நீரை முகந்து அடுப்பின் மீது டக் என ஓசையுடன் வைத்தாள். சற்று வசதி குறைவான சிறிய வீட்டில் ஏழ்மையின் நடுவே வசிப்பதை அமிர்தத்தின் இளைய மகள் அறவே மறந்துவிட்டு தனியாக ஒரு கற்பனை உலகில் சஞ்சரித்து கொண்டிருந்தாள். கன்னத்தில் கையை ஊன்றிக்கொண்டு கதை புத்தகம் ஒன்றை பிரித்து வைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டால் போதும், அவளது கற்பனை குதிரை கடிவாளத்தை பீத்து கொண்டு கிளம்பிவிடும். புத்தகத்தை மூடிவிட்டு இடையிடையே கண்களை மூடிக்கொண்டு தன் பிற்கால வாழ்வை சிந்தித்து பார்ப்பாள். அவளது வாழ்க்கையில் ஏழ்மை எல்லளவும் தலை காட்டாது. பிரம்மாண்டமான மாடி வீடு, விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள், பூர்ண நிலவு வீசும் கவலையற்ற ஆனந்த வாழ்க்கை, காதலை பொழியும் சுந்தர புருஷன் என அவளது மனக்கோட்டைகள் வான்முகட்டையே தொட்டுக்கொண்டு எழும்பிவிடும். தனக்கு இருக்கும் அழகிற்கும் படிப்பிற்கும் சாமர்த்தியத்திற்கும் தான் ஒரு அந்தஸ்துள்ள பணக்காரர் வீட்டில் இருக்க வேண்டியவள் தவறி போய் சிவானந்தத்தின் மகளாக பிறந்து விட்டது எத்தனை பெரிய துர்பாகியம் என சில சமயம் எண்ணி அவள் நெஞ்சம் வருந்துவதும் உண்டு. அப்படிப்பட்ட ஏக்கமான நிலையில் இருக்கையில் அவளை அமிர்தம் எதற்காகவாவது அழைத்து விட்டால் கூட போதும், மோகனாவிற்கு கோபம் பொத்து கொண்டு வந்துவிடும். சிறிய பெண்ணின் மனநிலையை அமிர்தம் நன்கு அறிந்து கொண்டிருந்தாள். சிறு வயதிலேயே அழகி என்று அதிகப்படி சலுகைகள் கொடுத்து வளர்த்ததனால் மோகனா பிடிவாதக்காரியாகவும் சுயநலமும் அகம்பாவமும் கொண்டவளாகவும் வளர்ந்து விட்டிருந்தாள். அதன் பிசகு தன்னைத்தான் சேரும் என்பதை அமிர்தம் உணர்ந்திருந்தாள். மூத்த மகளை அதட்டி உருட்டி பேசி கீழ்ப்படிய செய்வதைப் போல் தன் இளைய மகளிடம் தன் வீச்சு பலிக்காது என்பதை பல அனுபவங்களில் அறிந்திருந்த தாயார் இன்னைக்குன்னு பார்த்து விஜயா இவ்வளவு நேரம் என்ன பண்ணுகிறாளோ, சீக்கிரமா வீட்டுக்கு திரும்ப வேண்டாமா? ஏதடா, அம்மாவுக்கு உடம்பு சுகமில்லாமல் உயிருக்கு மன்றாடுறாளேன்னு கொஞ்சமாவது இருக்குதா என தனக்குள்ளே பேசிக்கொண்டு படுகை மீது சாய்ந்து கொண்டாள். அது சமயம் வாயிற்கதவை திறந்து கொண்டு யாரோ உள்ளே வரும் சப்தம் கேட்கவே அமிர்தம் ஆவலுடன், யாரு, விஜயாவா? ஏனம்மா இவ்வளவு நேரம் இன்னைக்கு உனக்கு என்று கேட்டாள். என்று இறைந்து பெருமூச்சு கொண்டு உள்ளே பிரவேசித்த நமச்சிவாயம் தோளில் சுமந்து வந்த மூட்டையை தொப்பென கீழே இறக்கி வைத்துவிட்டு துண்டை உதறி தரையில் போட்டுக்கொண்டு அமர்ந்தான். அமிர்தம் அண்ணனை ஒரு முறை ஏறிட்டு பார்த்துவிட்டு மௌனமாக முகத்தை மறுபுறம் திருப்பி கொண்டாள். சகோதரி ஜுரமாக படுத்திருக்கிறாளே, வீட்டில் தங்கி வைத்தியசாலைக்கு சென்று ஏதாவது மருந்து வாங்கி கொடுப்போம் என கொஞ்சமும் எண்ணாது பொறுப்பற்றவனாக வெளியூருக்கு கிளம்பி சென்றிருந்த அண்ணன் மீது அவளுக்கு மிக்க வருத்தம் ஏற்பட்டிருந்தது. குடும்பத்தின் மீது சிரத்தையற்ற மனிதனின் தயவை நாடி வாழும்படி கதியற்று போய் விட்டோமே என தன் துர்பாக்கிய நிலையை எண்ணி மனம் புழுங்கிய அமிர்தத்துக்கு துக்கம் தாளவில்லை. இப்பத்தான் வந்தீங்களா? விஜயா தான் வருகிறாளோன்னு நினைத்தேன் என்று வேண்டா வெறுப்பாய் கேட்டாள். ஏ மோகனா, இங்கே வா, இந்த பையை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு ஒரு டம்ளர் காஃபி சுட சுட போட்டு சீக்கிரம் கொண்டு வா, தலைவலி மண்டையை இரண்டாக பிளக்கிறது என்று அதட்டிய நமச்சிவாயம் தங்கையின் பக்கம் மிடுக்காக திரும்பினான். விஜயா இன்னைக்கு வீட்டுக்கு வர நேரமாகும், அவளுக்கு வெளியில் அதிகமாக வேலை இருக்கிறது. நான் அப்பவே முட்டிக்கிட்டேன். என் பேச்சு உன் காதில் ஏறிச்சா?
பொண்ணு உத்தியோகம் பண்ணணும், நீ ராணி போல் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிடணும்னு உனக்கு ஆசை என்று ஏளனமான குரலில் மடமடவென்று மூச்சு விடாது பொறிந்து தள்ளினான். அண்ணன் வார்த்தைகளின் உள் அர்த்தத்தை உணர முடியாவிட்டாலும் அமிர்தம் அதை கேட்டு கலவரம் அடைந்து போனாள். என்னங்க அண்ணா, நீங்க பாட்டுல என்னவோ பேசிக்கிட்டே போறீங்க என வினவினாள் அவள் திகிலுடன். உன் பெரிய பெண் விஜயா எவனோ ஒரு தடி பயலுடன் பல்லை காட்டிக்கொண்டு நடுத்தருள் நிற்கிறாள் பேசிக்கொண்டு. அவங்க 2 பேருடைய பேச்சு சுவாரஸ்யத்தில் கல்லு பிள்ளையாராட்டமாக நிற்கிற என்னை பார்த்து கூட அவளுக்கு கண்ணு தெரியல. வயசு வந்த பெண்ணை வெளியில் அனுப்பாதே, வேண்டாம், இந்த பாழும் படிப்பு வேண்டாம், இந்த உத்தியோகம் வேண்டாம் அப்படின்னு முட்டிக்கிட்டேன். கேட்டியா? பின்னாடி ஏதாச்சும் அவமானம் வந்து சேர்ந்தா 4 பேர் முகத்தில் எப்படி விழிக்க முடியும் என்று கூச்சலிட்டு கத்திய நமச்சிவாயம் அதே உரத்த குரலில், ஏய் மோகனா, இன்னும் என்ன செய்துக்கிட்டு இருக்காங்க உள்ள? சொன்னது காது கேட்கலையா என அதட்டினான். காரியத்தில் ஒன்றும் உருப்படியாக சாதிக்க முடியாவிட்டாலும் வரட்டு அதிகாரத்துக்கு குறைச்சல் கிடையாது என்று கோபத்துடன் முணுமுணுத்த மோகனா ஆத்திரத்துடன் விறகு சொல்லி ஒன்றை மடக்கென ஒடித்து அடுப்பில் திணைத்து விட்டு எழுந்தாள். காலாகாலத்தில் பெண்களை கட்டி கொடுக்காம படிக்கிற வைக்கிறாளாம். படிக்க பெரிய செல்வ சீமான்கள் எல்லாம் படிக்க வைக்க திண்டாடி திணறி போகிற இந்த காலத்தில் ஒரு நாள் சோத்துக்கு விதி இல்லாத நாம் படிக்க வைக்கிறதா? ரொம்ப நல்லா தான் இருக்கிறது என்று தொடர்ந்தாற்போல் உச்சஸ்தாயில் இறைந்தான். வயது ஆகியும் அமிர்தத்திற்கு அண்ணனை எதிர்த்து பேச சிறிதும் தைரியம் கிடையாது. எனவே அவன் கூறியவற்றை அவள் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். தாயாருக்கு குடிக்க வெந்நீரை பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு வந்து தரையில் வைத்த மோகனா மாமனை பார்க்கவும் மனம் இல்லாதவள் போல் சரியல் என்று திரும்பி சமையல் அறைக்குள் சென்று விட்டாள். அப்பவே போன வருஷமே கட்டி கொடுத்துன்னு அடிச்சுட்டுக்கிட்ட. என் பேச்ச காதல் போட்டுக்கல நீ. உன் பெண்களுக்கு வயசு கொஞ்சமாக ஆகுது. முன்காலமாக இருந்தால் இவங்க 2 பேருக்கும் மருமகன்கள் வந்திருப்பார்கள் என்று கோபித்து கொண்டான் நமச்சிவாயம். என்ன பண்ணுகிறது? தக்க இடத்தில் தானே கொண்டு கொடுக்க முடியும். படித்த பெண்கள் அதுகளுக்கு இஷ்டமில்லாத வரனுக்கெல்லாம் கட்டி வைக்க முடியுமா? நீங்கள் நல்ல இடமா பார்த்து கொண்டு வருகிறத நானா வேண்டாம்னு தடுக்கிறேன் என்றாள் அமிர்தம் சலிப்பாக. நான் கொண்டு வந்த வரன் ஏதாவது உனக்கு பிடிச்சாதானே? உனக்கு பிடிச்சா உன் மகளுக்கு பிடிச்சாதானே? படித்து விட்டு கர்வத்தில் அதுதான் தலை கொள்ளாமல் நிற்கிறதுகள். எங்கேயாவது போய் நல்ல இடமா பார்க்கலாம்னா வயசு 25 கேட்டால் வீட்டு பிள்ளை விட்டவங்க மூர்ச்சை போட்டு விடுறாங்க. இந்த 2க்கும் சுத்த தரித்திரம் பிடிச்ச ஜாதகமாக இருக்குதே. அறியாத சின்ன வயசில் அப்பனை முழுங்கி விட்டதுங்க. இதுங்க பேரை சொல்லி ஏதாவது ஆரம்பித்தாலும் உருப்பட்டால் தானே. 3 நாளைக்கு முன்னாடி ஒரு முக்கிய வரனை உத்தேசித்து வெளியூருக்கு புறப்பட்டு போனேன். புறப்படுறச்சையே சின்ன சனியம் தும்முச்சு. அப்போவே காரியம் கை கூடாதுன்னு தெரியும். அதுபடியே அந்த வரனுக்கு வேறு இடத்துல கல்யாணம் நிச்சயமாகி விட்டதாம் என கூறி மூச்சு வாங்க நமச்சிவாயம் நிறுத்தினான். காபியை கலந்து கொண்டு வெறுப்புடன் மாமன் அருகில் வைத்த மோகனா எரிச்சலுடன், போதும் மாமா, நீங்கள் வரன் தேடி கல்யாணம் செய்து வைக்கவில்லைன்னு நாங்கள் இங்கே ஒன்றும் அழுதுகிட்டு கிடக்கவில்லை. வந்ததும் வராதுமா பெரிய கூப்பாடு போடாதீங்க என்றாள். பார்த்தியா இந்த வாண்டுக்குட்டி என்ன அதட்டுகிறது? இந்த மாதிரி வாயாடிகளை கட்டிக்கிட எவனும் பயப்படத்தானே செய்வான். இதுகளுக்கு நீ கொடுக்குற இடத்துல வர வர என்கிட்ட மரியாதை கூட இல்லாமல் போயிடுச்சு. இப்படி உன் பெண்கள் என்னை வயது காலத்தில் அதட்டி உருட்டி பேசுகிறதுன்னு ஆயிட்டா நான் இந்த வீட்டில் ஒரு கணம் கூட இருக்க மாட்டேன், சொல்லிவிட்டேன் என்று கோபத்துடன் நமச்சிவாயம் பயமுறுத்தினான். மகளையும் கோபித்து கொள்ள முடியாது. அண்ணனது மனஸ்தாபத்திற்கு பயந்து அமிர்தம்மாளின் நிலை மிகவும் தர்ம சங்கடமாக இருந்தது. இந்த மோகனா, நீ சும்மா இரு, சிறுசா லட்சணமாக போய் உன் வேலையை கவனி என அன்புடன் கடிந்து கொண்டு விட்டு, அது கிடக்குது, அறியாத பொண்ணு, நீங்கள் அதை பெருசாக ஏன் எடுத்துக்கணும் என சகோதரனுக்கும் சமாதானம் சொன்னாள். நமச்சிவாயம் கோபத்தை சிரமப்பட்டு அடக்கி கொள்கிறவன் போல் ஒரு முறை கவனித்துவிட்டு கண்களில் தீப்பொறி பறக்க மோகனாவை ஒரு தடவை வெறித்து பார்த்தான். பிறகு சகோதரி பக்கம் அதே மெடுக்குடன் திரும்பி கூறினான். அமிர்தம், நான் பல தடவை உன்னிடம் சொல்லிவிட்டேன். வரன் விஷயத்தை போல இதையும் காதில் போட்டுக்கொள்ள மாட்டேன் என்கிறாய். இந்த தடவை வெளியூருக்கு போயிருந்த இடத்திலே அப்படியே ஒரு காரியமா தேவநகர் வரை போக வேண்டியிருந்தது. இங்கே பெற்ற தாயார் நீ. உன் குடும்பத்துடன் தரித்திரத்தில் தாண்டவம் ஆடுற. அங்கே அத்தை அம்மாளுக்கு ராஜயோகம் அடிக்கிறது. ஹாயின்னு அவன் நிம்மதியாக பணத்தில் புரண்டுக்கிட்டு கிடக்கிறா. தியாகராஜனுக்கு சொந்த வியாபாரத்தில் ரொம்ப லாபம் வந்து விட்டதாம். பெரிய பங்களா, கார், தோட்டம், துறவுன்னு ஒரே தடபுடலாக இருக்கிறானாம் பையன்.
வண்டியில் அந்த வழியாக போன போது அவங்க பங்களாவை தாண்டி கொண்டு தான் போனேன். அப்பப்பா, என்ன வீடு அது! போ, வெளியிலிருந்து பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. என்னவோ நடந்தது நடந்து விட்டது, அதுக்குன்னு உறவு விட்டு போகுமா? நான் உன் சிறிய தாயார், பெற்ற தாயாரைப் போல 2 பெண்களை வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கிறேன். நடந்ததை மறந்து மன்னிச்சு எனக்கு ஆதரவு காட்ட வேணும் அப்படின்னு நீ ஒரு கடுதாசி எழுதி போடுன்னு எத்தனை வாட்டி சொல்கிறது? சிறிய தாயார்னு உனக்கு அனுபவிக்க பாக்கியம் இருக்குது. நீ இருந்து அனுபவித்து ஆள வேண்டிய உன் சொத்து சுதந்திரத்தை அந்த காந்திமதி அனுபவிக்கிறாள். உனக்கு நான் சொன்னால்தான் காதில் ஏறுவதில்லையே என்றான் நமச்சிவாய். உயிர் போனாலும் தியாகராஜனுக்கு அப்படி ஒரு கடிதாசி எழுத மாட்டேன்னு விஜயா பிடிவாதமாக இருக்கிறாள். நான் என்ன செய்யட்டும் என முனகினாள் அமிர்தம் வருத்தத்துடன். கார், பங்களா, தோட்டம் என்ற வார்த்தைகளை கேட்டதும் பிரமிப்புடன் மோகனா சமையல் அறைக்குள்ளிருந்து ஓடி வந்து மாமன் முகத்தை ஆவலுடன் பார்த்து கொண்டு நின்றாள். அண்ணன் தியாகராஜன் தேவநகரில் பிரபல வர்த்தகனாக செல்வத்திலே புரண்டு கொண்டிருக்கையில் அதை பகிர்ந்து கொள்ளாது தரித்திரத்திலே ஏன் உழல வேண்டும் என்று அவள் மனம் துடியாக துடித்தது. உனக்கு சொந்த புத்தி கொஞ்சமும் கிடையாது. விஜயா ரொம்ப உலகத்தை கண்டு விட்டவ, புத்தி சொல்ல வந்து விட்டா. அவள் பேச்சை கேட்டியாக்கும். இன்னைக்காவது நான் சொல்கிறபடி ஒரு கடிதாசி எழுது போடு. என்ன இருந்தாலும் நீ தாய் இல்லையா? அவளை தவிக்க விட்டு வேடிக்கை பார்ப்பானா மகன் என கூறிய நமச்சிவாயும், நீங்கள் சொல்கிறபடி ஒரு நாளும் நடக்கப் போவதில்லை. ஏன் மாமா, அம்மாவுக்கு இந்த தவறான உபதேசம் என்று ஏளனமாக பதில் அளித்த குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பினான். சப்தமிடாது உள்ளே வந்து நின்ற விஜயா மாமனை ஒரு முறை அலட்சியமாக பார்த்துவிட்டு தாயின் அருகில் வந்தாள். அம்மா, மாமாவின் பேச்சை கேட்டு நீங்கள் அவ்வாறு கடிதம் எழுதி போடாதீர்கள். அண்ணாவிடம் உதவி கேட்க நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? அவர் படிப்பிற்கோ முன்னுக்கு வந்து தொழில் அபிவிருத்தி அடைவதற்கோ நாம் அவருக்கு என்ன உதவி செய்திருக்கிறோம்? நம்மை வைத்து காப்பாற்றுவதற்கு அவர் எந்த விதத்தில் கடமைப்பட்டிருக்கிறார்? அந்த காலத்தில் நீங்கள் நடந்து கொண்ட விதம் மறந்து விட்டதா என்று அவர் திருப்பி கேட்டால் அந்த அவமானத்தை எப்படி அம்மா நாம் சகிப்போம்? பங்களா, பணம், பதவி, அந்தஸ்து இவைகள் வாழ்க்கைக்கு தேவை என்றாலும் தன் மதிப்பை காட்டிலும் இவைகள் உயர்ந்தவையா? பட்டினியால் இறந்தாலும் சரி. அம்மா, நாம் சுயமதிப்பை கெடுத்து கொண்டு போய் யாசகம் கேட்பது தவறு. இதற்கு ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன குறை வந்து விட்டது? நான் உயிர் உள்ளவரை எப்படியாவது பாடுபட்டு இந்த குடும்பத்தை வைத்து காப்பாற்றுவேன். பெண் குழந்தையானாலும் கஷ்டப்பட்டாவது குடும்பத்தை காப்பாற்றுகிறாளே என்று நீங்கள் பெருமைப்பட்டு கொள்வதை விட்டுவிட்டு இல்லாத தவறான யோசனையெல்லாம் செய்கிறீர்கள். இது நியாயமா என்று உணர்ச்சி வசப்பட்டு மூச்சு விடாமல் பேசினாள். கோபத்தை தாள முடியாத நமச்சிவாயம் துள்ளி கொண்டு எழுந்திருந்தான். உன்னால உங்க அம்மா ரொம்ப பெருமைப்பட்டு கொள்ள வேண்டியது தான். நீ பண்ணுகிற காரியம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சு ரொம்ப துள்ள வேணாம். உன் அண்ணனுக்கு காகிதம் எழுதுகிற சங்கதியை அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. கொஞ்சம் முன்னாடி நடு வீதியில் நின்றுக்கிட்டு பேசி கொண்டிருந்தியே, அவன் யார் என்று உக்கிரமாக அதட்டினான். அவமானத்தினால் விஜயா ஒரு கணம் உடல் குன்றி போனாள். குப்பென அவள் முகம் வியர்த்தது, நெஞ்சு துடித்தது. ஆத்திரம் துயரமும் தாளாது அவளது உதடுகள் துடித்தன. யார் அவன்? குடும்பத்து மானத்தை குலைக்க எப்பொழுதிலிருந்து இந்த காரியம் செய்ய ஆரம்பித்தாய்? களம், பதில் சொல். இந்த வீட்டில் உங்களை அடக்கியால நான் ஒருத்தன் உயிருடன் இருக்கிறது ஞாபகம் இருக்கட்டும் என்று வலது கையை ஆட்டியபடி கர்ஜித்தான் நமச்சிவாயம். அடிபட்ட பெண் புலி போல் கோபத்துடன் மாமாவின் பக்கம் திரும்பினாள் விஜயா. மாமா, நிறுத்துங்கள். தாறுமாறாக பேசுவதை இன்றுடன் நிறுத்தி கொள்ளுங்கள். நான் வயது வந்த பெண். என் வாழ்க்கையை இஷ்டப்படி வகுத்துக்கொள்ள எனக்கு உரிமை உண்டு. நான் என்ன செய்கிறேன், யாருடன் பேசினேன், எவ்வாறு நடந்து கொண்டேன் என்று என் நடத்தையை பற்றி பேச நீங்கள் யார் என்று படபடப்பாக கேட்டாள். நான் யாரா? பேஷ், அப்படியும் ஒரு போடு போட்டி. நான் இல்லாமல் போனால் நீ இருந்த இடம் புல் முளைச்சி போயிருக்கும் தெரியுமா என இகழ்ச்சியாக பதிலுக்கு கேட்ட நமச்சிவாயம் மேலே தொடர்ந்தாற்போல் பேசும் முன் விஜயா குறுக்கிட்டாள். நீங்கள் இந்த குடும்பத்திற்கு எவ்வளவு செய்திருக்கிறீர்கள்? ஒரு பாவமும் அறியாத என் அத்தை மீது வீண் பழி சுமத்தி வீட்டை விட்டு அடித்து விரட்டினீர்கள். பச்சை பாலகளான அண்ணனை அரியா வயதிலேயே அன்பாக நடத்துவதை விட்டுவிட்டு இம்சை செய்து வீட்டை விட்டு ஓடச் செய்தீர்கள். உலக ஞானமில்லாத என் தாயை இஷ்டப்படியெல்லாம் ஆட்டி வைத்து இருந்த கொஞ்சம் நஞ்ச சொத்தையும் விற்று ஏப்பம் விட்டுவிட்டு எங்களை நடுத்தருவில் நிற்கதியாகி விட்டீர்கள். எங்கள் அத்தையையும் அண்ணனையும் வீட்டை விட்டு விரட்டியது போதாதென்று இப்பொழுது மகளையும் வெளியே அடித்து துரத்த வந்திருக்கிறீர்களா? உங்கள் வித்தையும் வாய்வீச்சும் இனி இங்கே பலிக்காது. இந்த மாதிரி அடித்து கெடுத்து கொண்டு இங்கே அரை நிமிஷம் கூட நீங்கள்
இருக்க நான் அனுமதிக்கப் போவதில்லை. இந்த முறை இந்த வீட்டை விட்டு வெளியேறப் போவது நீங்கள் தான். என் தாயின் சகோதரன் என்பதை தவிர உங்களுக்கு என்ன சம்பந்தம் வைத்து கிடக்கிறது? இது என் வீடு என்பது ஞாபகம் இருக்கட்டும். கை விரல்கள் ஒடிய நாள் முழுவதும் டைப் அடித்து கொண்டு வந்து இந்த குடும்பத்தை நான் நடத்துகிறேன். மாமா, அது உங்களது அறிவுக்கு உதயமாகட்டும். பொறுப்பு இல்லாமல் உங்களைப் போல் ஆண் பிள்ளைகள் சமூகத்திலே குடும்ப கவலையற்று தெரிவதால் தான் என்னை போன்ற பெண்கள் உத்தியோகம் செய்ய கிளம்ப வேண்டியிருக்கிறது. இன்னொரு முறை பெண்கள் படிப்பதையும் உத்தியோகம் செய்வதையும் இழிவாக பேசுங்கள், பிறகு சொல்கிறேன் என்று உணர்ச்சியுடன் படபடுத்த விஜயா பெருமூச்சு வாங்க தாயின் பக்கம் திரும்பி, அம்மா, என்ன ஆனாலும் சரி, அண்ணாவுக்கு கடிதம் போட்டு நீங்கள் உதவி கேட்கவே கூடாது. அப்படி செய்தால் கோயில் தெப்பக்குளத்திலே என் பிணத்தைத்தான் பார்ப்பீர்கள் என்றால் தீர்மானமாக. இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.